சாப்பிடுறது ருசிச்சு சாப்பிடுறதுன்ற ஒரு கலை சாப்பிடும்போது தெரியும் நாக்கு எச்சி எனக்கு அவ்வளவுதான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அம்மா கிட்ட போய் சாப்பிட்டுக்கோங்க. அப்படியே எலும்பு ஒதுப்பாங்களா கறியை பிரிப்பாங்களா அவங்களால மட்டும் தான் எப்படி கொண்டு கொட்டிங்கன்னா கேட்டேன் கொட்ட மாட்டேன் அவருக்கு வச்சிருவேன் ஏங்க அவன் 10 வருஷம் நண்டு மசாலா பொறுமையா இருக்காங்க உங்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் அதுக்குள்ள அது ஒன்னுட்டு ஒரு நாள் அரைச்சு தோசை சுட்டு தரேன் அவர் இப்படி சொல்லும் போது எனக்கு புஷ்அப்லாம் இருக்கா உணவு வீட்ல அப்படி இல்ல சம்திங் மிஸ்ஸிங் அப்படினா ஹாஃப் பாயில்ல எடுத்து சாப்பிடு. ஏதா நான்வெஜ்ஜா எஸ். தோசையும் கார சட்னியும் வாழ்க்கையில இழந்து ரொம்ப வயசாயிச்சு. அந்த புள்ளக்குறுக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்காது சார். அது மாதிரி ஸ்மெல் வரும். அதனால நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பெஸ்ட் பிடிக்க முடியுமோ அதான் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் எடுத்து சாப்பிட்டுட்டு லேசா அதுல உப்பு போட்டுக்கலாம் லேசா புளியை கரைச்சு ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிருக்கேன் செய்யுங்களா செய்ய ரைட்டா இந்த ஃபுட் லவர்ஸ் அதாவது ஆக்சுவலா கணவன்மார் நல்லா சாப்பிடுற ரசிச்சு சாப்பிடுற ஆளா இருந்தா மனைவிகளுக்கு பெரும் சிரமம் தான் கரெக்ட்பா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அம்மாவின் சமையல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி மிஸ் ஆகும் அதை எங்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புல வைக்கிற அந்த ஒரு புளிப்புத்தன்மை வந்து வைஃப் வைக்கிறதுல இல்லைன்னு நினைக்கிறேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு பர்டிகுலரா சொல்லணும்னா வந்து சேனக்கிழங்கு வச்சு ஒரு வெஜிடபிள் பண்ணுவாங்க. சோ பட் எனக்கு பொறுத்தவரைக்கும் அது யூனிக் டேஸ்ட். சூப்பர்ப்பா. கலக்கிட்ட சூப்பர். குழிப்பணியாரம் சார். குழிப்பணியாரம் எங்க அம்மா செய்யறது அந்த டேஸ்ட் வேற வெளியில கடையில சாப்பிட்டா கூட அந்த மாதிரி வரல. ட்ரை பண்ணல. கேக்குறதுக்கு ஆசையா தாண்டா இருக்கு. முதல் முறை சாதத்தை ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சாப்பிட போறாங்க அந்த முதல் வாய். அதுலயே வந்து அம்மா கிட்ட இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து எனக்கு இப்ப கிடைக்குது. வெறும் சாதத்திலே சாதம் பிளஸ் அந்த சிக்கன் பண்ணாங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க கடையில இருந்து வாங்குற சிக்கன்ல சம் எலும்பு போன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கும். அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையா இந்த மாதிரி போன்ஸ் தான் கொடுக்கணும். அது கூட லைட்டா அந்த போன்ஸ் கடிச்சா உடனே கடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஓகே நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க வீட்டுக்கு போ. யாரு நான் ஓவரா உண்மையிலே ஓவரா அவர் எப்படி ரசிச்சு சொல்றாரு பாருங்க உங்க வைஃப். ஓகே கேட்டுக்கங்க நான் இதுக்கான பதில் உங்கள்ட்ட கேட்க அப்படியே எலும்பு ஒதுக்குவாங்களா கறியை பிரிப்பாங்களா வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா என்னைக்காவது உங்க சாப்பாடு எப்படி சொல்லிருக்காரா? இது வரைக்கும் என்னோட சமையல அவர் அப்படி சொன்னதே இல்ல. அது சொல்லதான் இப்ப நான் வந்திருக்கேன். இந்த ஷோக்கு வந்திருக்கேன். வர அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே பொறுமையா கடப்பிடுங்க அறியாப்புல தெரியாம கரெக்டா. கிரேவி நல்லா குழம்பாவும் இருக்க மாதிரி இருக்கும் கிரேவியும் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 தடவை போட்டு சாப்பிடலாம். சாப்பிடுங்களா? ஆமா 10 ஆளு திங்கிற சொத்தை ஒத்தாளு திங்கிறானே அட பாவி. எங்க அம்மா சுட்டு கொடுத்த தோசையை சாப்பிட்டது இல்ல. அந்த தோசையும் கார சட்னியும் வாழ்க்கையில இழந்து ரொம்ப வயசாயிடுச்சு. ஏண்டா என்ன ஸ்பெஷல் அந்த தோசையில? இல்ல அது எனக்காகவே செய்யப்பட்ட ஒரு தோசை. பர்டிகுலரா எனக்காக எங்க அம்மா பார்த்து அரைச்ச மாவு அது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி போய்கிட்டு உப்பு காரம் மிளகா பக்குவமா அம்மியில அரைச்சு கொடுத்த அந்த சட்னி இந்த தோசை இன்னி வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு ஒரே ஒரு தடவை எங்க மிஸ்ஸஸ் அதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அதுவும் நன்றி வேற சொல்றாரா குறுக்க? ஏய் நீங்க எங்க வரீங்க வெள்ளையும் சொல்லி தொப்பையை தள்ளிக்கிட்டு அவங்களுக்காகவே அளந்து போட்டு பார்த்து அரைச்சு கொடுத்தாங்களா? அதையும் சொல்லி கொடுத்தாங்க சார் எங்க மிஸ்ஸஸ்க்கு எங்க அம்மா. ஏன் பாஸ் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 2 வீடுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வரும். அந்த ப்ரிப்பரேஷன் அந்த மசாலா ஒன்று போட்டு ஒரு சட்டியில மீன் குழம்பு வைப்பாங்க. போட ஆரம்பிச்சிட்டான் வாசனை வருது. அந்த 2 தெருக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு டே நானும் வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவு வந்து அவளுக்கு வந்து டேஸ்ட் அந்த அளவு மூக்க வந்து தொலைக்கும். தெரியுமா அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் ஃப்ரெண்டும் நானும் 3 நாளைக்கு கழிச்சு அந்த சட்டியில அந்த எண்ணெய் மிதக்கும் பாருங்க. குழம்பு இட்லி வச்சு ஸ்கூல்ல வச்சு சாப்பிட பாருங்க. சண்டே நடக்கும் சார். அதெல்லாம் டயலாக்லாம் வேண்டாம். உங்க மனைவிக்கு அந்த மீன் குழம்பு வருதா இல்லையா? மனைவியோட மீன் குழம்புல அம்மாவோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு 50% தான் சார் இருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பட் ஆனா என் அம்மாவோட டேஸ்ட் வரல. அது இவ்வளவு இழுக்கிறீங்க. உங்க அம்மா செய்யற மாதிரி நீங்க அவங்க செய்யற மீன் குழம்பு இல்ல அவ்வளவுதானங்க? ஆமா சார். சொன்னா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நண்டு மசாலா ரொம்ப பிடிக்கும். நண்டு மசாலா அதுல அது வந்து வேற எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஹோட்டல்லையுமே இது வரைக்கும் நான் அந்த டேஸ்ட் ஹோட்டல்ல விடுங்க வீட்ல ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் இல்ல வந்துருச்சா வரலையா? பயப்படாதீங்க சார் நண்டு மசாலா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு நண்டு மசாலுக்கா உண்மைக்கு புறம்பா பேசிட கூடாது சார். வரலாறு தப்பா பேசிரும். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அம்மாவோட அந்த கைப்போக்கம் அந்த நுணுக்கம் நண்டு மசாலா உங்க மனைவி கிட்ட வந்துருச்சா? இன்னும் 100% வரல சார். வரல. ஏயா ஒண்ணே அட பாவி மனுஷா பாவி மனுஷா அறிவு கட்ட முண்டம் புளிச்சக்கீரை பருப்புன்னு சொல்லி பண்ணுவாங்க ஒண்ணு. எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட். அது நீங்க ஆந்திரா வந்துட்டு காஞ்ச மிளகா குண்டு காஞ்ச மிளகாவும் தனியாவும் போட்டு அரைச்சு பண்ணுவாங்க.
புதுசா இருக்கு. வீட்டில் வந்துட்டு நம்ம ஒய்ஃப் ட்ரையும் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு பக்கம் இல்லையா? பண்ணவே வராது, பக்கம் வருது. உங்க கூட சேர்ந்ததுக்கு கோர்த்து கொண்டு வந்து சேர்த்துட்ட. வெளியில சொன்ன புளி சாதம். புளி சாதம். பூண்டு வந்து எண்ணெயில வதக்கி அதிகமா போடுவாங்க சார். ஓகே. அதிகமா போடும்போது அந்த டேஸ்டே வந்து அந்த புளி சாதம் டேஸ்டே மாறிடும். இஸ் இட் ஆக்சுவலா வந்து பியூர் வெஜிடேரியன். நீங்க என்ன வேணாலும் இருக்க. அம்மா வந்து சுக்கு குழம்பு வைப்பாங்க. சுக்கு குழம்பு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. சட்னில வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு அதை ஸ்பெஷலா வைப்பாங்க. அது அவங்களே எங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில டைம் அவங்களுக்கு வந்துரும், சில டைம் வராது. ஆனா அம்மா எப்ப பண்ணாலும் நல்லா இருக்கும். முதுகுல குத்திட்டில இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சம்மர் சீசன்ல எங்க அம்மா வந்து மாங்காவும் வெல்லம் போட்டு செய்வாங்க கூழுக்கு காம்பினேஷனா. அது இப்போ கிடைக்கிறது. மாங்காய் பச்சடி சொல்றீங்களா? ஆமாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஃபுட்டு வந்து இது வரைக்கும் எந்த ஷாப்லயுமே எனக்கு கிடைக்கல, எங்கேயுமே அது நான் இது வரைக்கும் சாப்பிட முடியல. அது மட்டும் மிஸ் பண்றேன் எங்க அம்மா கிட்ட இருந்து. எங்க அம்மா இல்ல, இப்போ இறந்துட்டாங்க, 6 இயர்ஸ் ஆச்சு. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஸ்கூல் விட்டு வந்த உடனே எங்க வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் முருங்கை கீரை இருக்கு இல்லைங்களா, முருங்கை கீரையை பறிச்சு மாவு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு கார சட்னி வெட்டி கொடுப்பாங்க. சூப்பர். எல்லாருமே இந்த உணவை சொல்வதன் பின்னணியில உங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. என் அம்மா கஷ்டப்பட்டு ஒண்ணு செஞ்சாங்க. அம்மாவினுடைய கஷ்டத்தை தான் சொல்ல ட்ரை பண்றேன். சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். இது யாரா புதுசா கிளம்பிருக்காங்க? ஏன்பா சொல்லிட்டு வர மாட்டீங்களா? ஏங்க நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. இவங்க அம்மாவோட சமையல புகழ்ந்து இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னாங்களே, அப்ப எப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. சொல்லும்போது செம்ம கோவமா வந்தது. மீன் குழம்புன்னு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் புளிப்பு இருந்திருந்தா இன்னும் எங்க அம்மா பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அம்மா பண்ண அம்மா கிட்ட போய் சாப்பிடலாம். அம்மாட்ட போய் சாப்பிடு, அவ்வளவுதான். அப்ப அங்கேயே போய் சாப்பிடு. எனக்கு அவ்வளவுதான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அம்மா கிட்ட போய் சாப்பிட்டுக்கோங்க. மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. குழிப்பணியாரம் கேட்டாங்க சார். குழிப்பணியாரம் டெய்லி பண்ணனும்னா நான் வேலைக்கே போக முடியாது. வீட்ல உட்கார்ந்து குழிப்பணியாரமே செஞ்சுட்டு குழிப்பணியாரம் தான் செய்யணும். ஆமா. உங்ககிட்ட எல்லாம் என்ன ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை கட்டில வந்துருப்பா. மாமியார் வீட்ல இருந்தாங்க, கேட்டதை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க இவங்க எல்லாம் அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியா இருப்பாங்க. இவங்க அனுப்புறதுக்காகவே அதை பண்ணோம். ஓகே. டிஸ்கஷன் நடத்துங்க. நம்ம டிஸ்கஷன் அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு. சார் அவர் நல்லா இல்லன்னு சொன்னதுமே செம்ம கோவம் வரும் சார். மாசத்துல ஒரு நாள் அவங்க அம்மா ஊருக்கு போய் தான் ஆகணும். அப்போ என் கையில தானே சாப்பிடணும், நான் பண்றத தானே சாப்பிடணும். ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு என் கையில தான். ஏய், என் கையில தான். இப்போ மாசம் 30 நாள் 29 நாள் உங்க மாமியார் தான் சமைக்கிறாங்க. அந்த ஒரு நாள் சாப்பாட்டே தாங்க முடியாம தானே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சிக்கன் குழம்பு வச்சா 10 வாட்டி போட்டு சாப்பிடுவேன்னு சொன்னாரு. எதிர் வீடே இருக்காங்க எங்க மாமியார், டெய்லி அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. காலையில உட்காந்து நான் பூண்டு தொலைச்சிட்டு இருந்தேன்னா அடுத்த நாள் தான் ஆபீஸ் போக முடியும். அதனால வந்து பூண்டு தொலைச்சு கொடுத்தா இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சு தரேன், இல்லைன்னா வெறும் இஞ்சி பூண்டு போடாம தான் செஞ்சு தரேன். அந்த வீட்ல வரீங்க, ரொம்ப புண்படுத்தாங்க சார். அவருக்காக தான் சார் தினம் இட்லிக்கு அது ஒன்னுட்டு ஒரு நாள் அரைச்சு தோசை சுட்டு தரேன். அவர் இப்படி சொல்லும் போது எனக்கு அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. வீட்டுக்கு நைட்டுக்கு வாங்க, இன்னைக்கு சாதம் தான், நோ தோசை நோ இட்லி. பாவி மனுஷா, உனக்காக தானடா இப்படி சமைச்சு போறேன், நீ இப்படி சொல்லிட்டே அப்படி. அட பாவிங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? அம்மாவோட தாண்டி ரொம்ப சூப்பரா பண்ற அப்படின்னு இப்ப இன்னைக்குதான் உண்மை வெளியில வந்திருக்கு. இனிமே நண்டு மசாலா நான் பண்ணணுமா வேண்டாம்? ஆனா நீங்க அப்ப பொய்யா தான் சொல்லிட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள்? அந்த தடுமாற்றமா இன்னும் அவ்வளவு வரல அந்த மாதிரி. எத்தனை வருஷமா ரெண்டு மசாலா செய்யறாங்க? 10 வருஷமா. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா? கல்யாணம் ஆனப்போ அவங்க வீட்டு சமையல் எனக்கு எதுவுமே தெரியாது சார். இப்போ நியர்லி 80% நான் ரீச் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். அப்படி இருந்தாலும் அந்த புள்ளக்கூரை பப்பு தான் வேணும்னு கேட்டா, புள்ளக்கூரை பப்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தனியா எல்லாம் வறுத்து. ஆமா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? அதுதான் வேணும்னு கேட்டா நான் எங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். நீங்க அது கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் கொடுத்து விடுங்கம்மா, உங்க பையனுக்கு வேணுமா அப்படின்னு. இது ஆக்சுவலா பெட்டர். குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 80% ரீச் பண்ணிட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் அந்த புள்ளக்கூரை பப்பே பண்ண மாட்டேன்ற, எங்க அம்மா பண்ற மாதிரி ஏன் பண்ண மாட்டேன்ற, கத்துக்கோ. டார்ச்சர் மீ. ஒரே டிபிக்கல் டாக். ஏங்க அவன் 10 வருஷம் நண்டு மசாலுக்கா பொறுமையா இருக்காங்க, உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆத்திரம்? அதுக்குள்ள அந்த பேரே வாயில வரவே 3 வருஷம் போடுக்கு. என்ன பேரு? புள்ளக்கூரை பப்பு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். முதல்ல அந்த லாங்குவேஜ் படிக்க 3 வருஷம். நீங்க எல்லாம் ஒரு 15 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம். புள்ளக்கூறு பப்பு வரதுக்கு ஒரு 15 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். அவர்லாம் பாருங்க சார், ரெடி ஆகி அப்படியே கலச்சு போயிருக்காப்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இன்னும் வரல அவருக்கு. நீங்க அதுக்குள்ள புள்ளக்கூறு பப்பு வேணுமா? அதுவும் வேற ஸ்டேட் பிள்ளை கல்யாணம் மட்டும் எகத்தாம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போனப்ப இவங்க 1000 புகழ்வாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் வச்சுட்டு வாயில வைக்க முடியல. உங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிருப்பீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எங்க பிடிக்கிறான்?
அந்த புள்ளக்கூறு பப்பு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்காது சார். அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது எல்லாத்தையும் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அந்த ஸ்மெல் பார்த்தாலே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். கர்மா சும்மா விட்டவனே எங்க அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தது ஸ்டார்டிங் பீரியட்ல. இப்போ சாப்பிட்டு என்ன பண்றது, பழகிடுச்சு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். எங்க மாமியார் வந்து பருப்பு நிறைய போட்டு அந்த தேங்காய்லாம் கெட்டியா அரைச்சுட்டு சாம்பார் பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். சுத்தமா சாப்பிடவே தோணாது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். வடைங்கிறது மொறுமொறுன்னு கொஞ்சம் இருக்கணும் சார். கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்காம கல்லு மாதிரி ஒரு வடை வைப்பாங்க சார். அது அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி, அதாலேயே திருப்பி அடிக்கணும் போல இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு வடை செய்வாங்க சார். ஏன் இந்த ரத்தவரி? இப்ப அதான் நான் கேக்குறேன். அவங்க அம்மா சாப்பாட்டை புகழ்ந்தாங்கல்ல, உங்க வீட்டு சாப்பாட்டு லட்சணம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை தான் நான் கேக்குறேன். சொன்னாங்க கல்ல கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கும் வடை. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. தண்ணி சாம்பார்ல வந்து தண்ணியா இருக்கும், அதுல ஒண்ணுமே இருக்காது. சாப்பாட்டுல ஊத்துனா சாம்பார் ஊத்துன மாதிரியே இருக்காது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அதாவது அந்த தண்ணிய சாம்பார்னு அவங்க சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இந்த பாரு என்ன பிடிக்கும்னு கேட்டா தண்ணி சாம்பார்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் அது பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல, தண்ணி மாதிரி இருக்கும். ஐயோ விட்டு நான் படும் பாடு. அதுல சாதத்துல கலந்த மாதிரி இருக்காது, ஆனா அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லலே கிண்டல் தொனிக்குது அப்படியே. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளாக்கியடா. இட்லிக்கு கடலை மாவு குழம்புன்னு ஒண்ணு பண்ணுவாங்க சார். ரொம்ப கன்றாவியா இருக்கும். ஆனா இவங்க எல்லாம் ரசிச்சு சாப்பிடுவாங்க சார். அது எப்படிதான் சாப்பிடுறாங்களோ தெரியல. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப இந்த பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? ஆனா பருப்பை திக்கா கடைஞ்சிருச்சு, அது ஒரு சைட் டிஷ்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பருப்பை தொட்டுட்டு அது பார்த்தாலே பிடிக்காது அந்த பருப்பு. என்ன கொடுமை சரவணது. பாருங்க அந்த பருப்பை. இப்ப பிடிக்குமா? தலையெழுத்தேன்னு சாப்பிடுங்க. தலையெழுத்தேன்னு அத போதுமா? சாப்பிட மாட்டாங்க. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். நான் பேசாம தானே இருந்தேன். இது எதுக்கு மண்ணவாரி? சும்மா இருங்க சார். அதான் என்னது தலைய வலிக்குதுங்கறாங்க. நீங்க தான் கண்ணை காட்டி கூட ஒத்துக்கலையேங்க. முடியல கிரேவியா செஞ்சா இது நான் ரொம்ப கெட்டியா செஞ்சுட்டேன், தண்ணியா வச்சேன், என்ன ரொம்ப தண்ணியா வச்சிட்டேன், அப்புறம் எப்படிதான் சார் செய்யறது? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மட்டன் குழம்பு வைப்பாங்க சார் எங்க மாமியார். மட்டன் பீஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அது கரைஞ்சே போயிடும் அவங்க வேக வைக்கிறதுல. பெருங்குழம்பா? பெருங்குழம்பு தான் சார் இருக்கும். எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. கறியே இல்லாம கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அது ஒரு டேஸ்டா இருக்கும். எது கறியே இல்லாம கறி குழம்பு? அதே அம்மா செஞ்சது இல்ல, எப்படி டேஸ்டா தான் இருக்கும். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? பாவக்கான பாவக்காய் மட்டும் தான் போடுவோம். என்ன கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் மட்டும் தான் போடுவோம். அந்த மாதிரி அவங்க வீட்ல எல்லா காயும் போட்டு வைப்பாங்க சார் ஒரு கார குழம்பு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அது கூட்டு குழம்பா? அதை நான் சாப்பிடவே மாட்டேன் சார். சாவு சாவும்ல செத்த பேல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பேல. உங்களால மட்டும் தான் இட்லி வந்து கல்லு மாதிரி செய்ய முடியும். ஓ அவங்களால மட்டும் தான் இட்லி வந்தோம். சோ இப்போ வந்து நான் இட்லி சாப்பிட்டதே விட்டுட்டேன். அடி கெட்டண்ணம் முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி ரீசன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சு என்ன பயமுத்திட்டாங்க. அதனால அப்பத்துல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. என்னென்னவோ பேர் சொல்லி வீட்டுல உப்புமான்ற பேர்ல ஏதோ பண்ணுவாங்க சார். சாப்பிட முடியாது. இன்னைக்கு காலையில கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டு அது அவருக்கு தெரியாது. சொல்லவே இல்ல. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அதனால செஞ்சா எப்படி தெரியாம கொண்டு கொட்டி விடுவீங்க? அது அவருக்கே வச்சிடுவேன். அது எப்படி கொண்டு கொட்டுவீங்கன்னு தான் கேட்டேன். கொட்ட மாட்டேன், அவருக்கு வச்சிருவேன் அப்படின்னா. பேசுனது என்னது அத்தனையும் நடிப்பா? சொல்லுல தான் நடிப்பா. வீட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாமே நான் நல்லா சாப்பிடுவேன். அது மறந்துட்டேன். எப்படின்னா ஹாஃப் பாயில்ல எடுத்து சாப்பிடுவேன். எது நான்வெஜ்ஜா? எஸ். என்னால முடியல, டயர்டா இருக்கு. அத வந்து குடும்பத்தோட ரசிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடு கண்ணு, இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு. எவ்வளவு மண்டகடா. அத கேக்கல எப்படி இருக்கும்? இன்னும் என்னால பழக முடியல. நான் மட்டனையே மறந்துட்டேன். நல்லா சாப்பிடுவீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான். என்னுடைய வியூ பாயிண்ட் வந்து சமையல் வந்து என்னோட லைஃப் சார். ஈட்டிங் இஸ் மை லைஃப். வெரைட்டியா தேடி பிடிச்சி சாப்பிடுவேன். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓவரா கண்ணை கட்டுது. ஏற்கனவே தெரிஞ்ச டிஷஸையும் நல்லா இன்னும் டேஸ்ட்ஃபுல்லா பண்ணணும். புதுசாவும் தேடி பிடிச்சி பண்ணணும். என்னென்னலாம் வந்து நாட் ஒன்லி சவுத் இந்தியன். ஆமா நீங்களா யாருடா? How do I tell you? செய்யணும்னு செஞ்சு கொடுக்க கூடாது. கொஞ்சம் நல்லா செஞ்சு தரணும்னு கொஞ்சம் எண்ணத்தோட செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நல்லா வந்துட்டா சந்தோஷம். நல்லா வரலையே, அதான் பிரச்சனையே. என்னால எது முடியுமோ அதை தான் நான் செஞ்சு தர முடியும். அது சரி, அதான் சரி. சாதாரண டிஷ் அம்மா செஞ்சு கொடுத்தாலுமே அதுல ஒரு கேர் இருக்கும், நல்லா இருக்கும். அப்பா நீ சாப்பிட்டியாப்பா? ஒரு பழைய சாதத்துமே நியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும்.
அம்மா இங்க வர வேண்டாம், அம்மா முடிஞ்சு போச்சு. இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. பார்த்து பார்த்து செய்யறேங்கிறாப்ல. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு தோணுனா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பெஸ்ட் குடிக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க என்ன தானோன்னு செய்யறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வரீங்க? காலையில இருந்தா நான் தோசை தான் சாப்பிடணும் நீங்களே முடிவு பண்ண கூடாதுல்ல, வேற ஏதாவது கூட செய்யலாம். இல்ல நைட் வந்தா தோசை தான் நீங்களே முடிவு பண்ண கூடாது. ஆமா 1000 தடவை இது அவனுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்களே தவிர இது அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க நல்ல சாப்பாட்டுக்காக எப்படி எல்லாம் ஏங்குறீங்க? திருப்பியும் அம்மா வீட்டுக்கே போயிடலாமான்னு தோணும் சார். ஏன் எதுக்காக? எனக்கு பிடிச்சது தேடி தேடி போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அப்படி கிடைக்கிறதுல சின்ன கடையா இருந்தாலும் சரி அங்க போய் நல்லா சாப்பிடுவேன். 30,000 ரூபாய் சம்பாரிச்சும் நல்லா சாப்பிட முடியலன்னு உங்களுக்கு தோணுது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு. பறக்க முடியல. எவ்வளவு சங்கடமா இருக்காது? அது கொஞ்சம் கஷ்டம் தான். நல்ல சாப்பாடு இழந்துட்டோன்னு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. வேற வழி இல்ல அப்படின்ற போயிட்டு இருக்கு. அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. நிறைய இன்கிரிடியன்ஸ் வந்து சேர்க்க கூடாதுன்னே சொல்லுவாங்க அவங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவருக்காக செய்யறது, தனியா செய்யறது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இதுல வந்து இது சேர்க்காதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன். மீறியும் அதை சேர்த்துருவாங்க. அப்ப எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா பிடிக்காம சாப்பிடுவேன். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்ன பண்ணா நீ? உப்பு சப்பு இல்லாம இருக்கா உணவு வீட்ல? இல்ல அப்படிலாம் இல்ல. சம்திங் மிஸ்ஸிங் அவ்வளவுதான். சம்திங் மிஸ்ஸிங். ஒருவேளை அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். உலகத்திலே நான் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். ஏன் அப்படி ஒரு சாப்பாடு நினைச்சது கிடைச்சிருச்சுன்னா டாப் ஆஃப் தி வேர்ல்டுங்கிற அளவுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? இந்த சாப்பிடுறது ருசிச்சு சாப்பிடுறதுன்ற ஒரு கலை. அது சாப்பிடும் போது தெரியும். நாக்கில் எச்சி ஊறின்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். நீ ஒரு ஆர்டிஸ்ட். அது இப்ப கிடைக்க மாட்டேதுன்னு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வரிஞ்சு கட்டி உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தந்து, பசிச்சா பண்ண வாங்கி தந்து. பக்குவம் அந்த நுணுக்கம் உங்க மனைவிக்கு வந்துருச்சா? ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்லயே உட்காந்து சாப்பிடுவேன் நான். ஓ, ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்லயே உட்காந்து சாப்பிடுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்க லைஃப் எப்படி மாத்திருன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் நல்லா போவோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்மூத்தா போவோம். வேற பிரச்சனை எதுவும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சீக்கிரம் வந்துருவீங்களா? வெளில சாப்பிடுறது குறைஞ்சிரும். வெளில சாப்பிடுறது குறைஞ்சிரும். சாப்பாடுனால வர சண்டை ஃபர்ஸ்ட் நிக்கோ. ஓகே ஓகே வந்துரும். ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சொல்றாரு ஒன்னு சாப்பாட்டால வர சண்டை நிக்க. அதை விட ரொம்ப முக்கியமானது நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருவேன். அதை விட ரொம்ப முக்கியமானது கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலான அந்த வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங்கே அதிகரிச்சிடும் அப்படிங்கிறாரு. எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா.